ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, டிரைவிங் லைசன்ஸை ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் டிரைவிங் ஸ்கூல் போனாதான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, நம்மளே வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நம்மளே கூட வாங்கலாம். இதுக்கு டிரைவிங் ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டிரைவிங் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு அங்கே அப்ளை பண்ணா கண்டிப்பா வந்து சார்ஜஸ் அதிகமாகுது இல்லையா? ஸோ உங்களுக்கு டிரைவிங் தெரியும்னா நீங்களே வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட காஸ்ட் வந்து கம்மியாகுது. இப்போ ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா எல்எல்ஆர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்னு வந்து நீங்க வந்து எல்எல்ஆர் போடணும். எல்எல்ஆர் போட்டதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுறதோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ப்ரூஃப். எதுக்காக பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் அபோவ் இருந்தா மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணவே முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ப்ரூஃப். அதுக்கான டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா மார்க் ஷீட். இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப். இதுக்கு வந்து ஆதார் கார்டு அப்படின்னா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து ஃபார்ம் 1ன்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீயை பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு நான் மேலே கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி டேரக்டா அந்த பேஜுக்கு போயிடும். ரெண்டு ஆப்ஷன் இல்லை, நீங்க வந்து பரிவன் சேவா அப்படின்ட்டு வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுல வந்து உங்க ஸ்டேட் வந்து கேக்குது, நீங்க எந்த ஸ்டேட்டோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நான் வந்து இப்போ தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முக்கியமா வந்து எல்எல்ஆர் தேவை. உங்ககிட்ட ஆல்ரெடி எல்எல்ஆர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். உங்ககிட்ட எல்எல்ஆர் இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணணும் சொல்றேன். அதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ளை ஃபார் லீனியர் லைசன்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. என்கிட்ட ஆல்ரெடி எல்எல்ஆர் இருக்கு, ஸோ வந்து நான் என்னால இப்போ போட்டு காமிக்க முடியல. நான் பண்ணணும்னு அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க, அதை டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அதுல தான் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட். அதுல வந்து இதுக்கான ஃபீஸை வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங் இல்ல டெபிட் கார்டு இல்ல யூபிஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை பேமெண்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டீங்கன்னா வந்து உங்க பேமெண்ட் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட்கான ரிசிப்டும் கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கான எல்எல்ஆர் வந்து புக் ஆயிடும். அந்த எல்எல்ஆர் நம்பர் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான எல்எல்ஆர் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு வந்து அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா 7 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோல்டிங் லீனியர் லைசன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல தான் எல்எல்ஆர் நம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்க வந்து எல்எல்ஆர் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. உங்களோட எல்எல்ஆர் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பாப்அப் விண்டோ வரும், அதுல வந்து திரும்ப வந்து ஓகே கொடுங்க. நீங்க எல்எல்ஆர்ல கொடுத்த டீடைல் எல்லாம் கரெக்டா இருந்தா கண்டிப்பா இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எடுத்துக்கும். சப்போஸ் எதாவது டீடைல் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஃபில் பண்ணீங்க. மாடிஃபிகேஷன் பண்ணணும்னாலும் கண்டிப்பா அதுலயே பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுல்லா கீழே வந்தீங்கன்னா பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பே நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட கார்டு டீடைல் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்க வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ரிசிப்ட் வந்துருக்கும். அந்த ரிசிப்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. பேஜ்ல என்ன இருக்குன்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க வந்து ஒரு கேப்சா கேட்கும், கேப்சா பார்த்து நீங்க என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. இப்போ பிரிண்ட் ரிசிப்ட் வந்திருக்கீங்களா, அதை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்களோட அப்ளிகேஷன் டீடைல் அப்புறம் வந்து பேமெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த டீடைல ஃபுல்லா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவோ இல்ல வந்து இமெயில் மூலியமாவோ வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இது வந்து எப்போ வந்து டெஸ்ட் நடக்குது அப்படின்ற டீடைல் வரும். அன்னைக்கு என்ன பண்ணீங்க பார்த்தா எந்த டாக்குமெண்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்டர் பண்ணீங்க உங்க டீடைல், அந்த டாக்குமெண்ட்லாம் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கங்க. இது இல்லாம நீங்க பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்லாம் இருக்குல்ல, அந்த ரிசிப்ட் அட்டாச்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து போய் உங்க டிரைவிங் லைசன்ஸ் முடிச்சீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 வீக்ஸ்ல வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டுங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து இன்னும் இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண போறோம். நம்ம பேஜை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்காது உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கான வீடியோ நம்ம ரெடி பண்ணி போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.